Hello everyone, welcome back Swing Trading Tamil. This is Karthik. அப்கமிங் டேஸ் ஸோ ஜூன் மந்தோட பார்த்தோம் அப்படின்னா ஒரு 2 வாரம் வந்து கடந்தாச்சு. ஸோ இப்போ 3வது வாரம் அதை அதை தாண்டி இருக்கக்கூடிய நாட்களில் இண்டெக்ஸ் வந்து என்ன டைரெக்ஷனில் மூவ்மெண்ட் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம கொடுத்துருந்த விஷயம் தான். நிஃப்டி பொறுத்தவரை 25,188லேருந்து 25,233 இந்த ப்ரைஸ் ஏரியா, இந்த க்ரீன் பாக்ஸ் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இந்த ப்ரைஸ் ஏரியா தொட்ட வாட்டி மார்க்கெட் கீழே விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ டெக்னிக்கலாக தான் நம்ம அந்த வியூ வந்து கொடுத்துருந்தோம். மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த டேயில் வந்து ரியாக்ஷன் கொடுத்தது வந்து இப்போ ரீசெண்டாக வேர்ல்டு குளோபல் லெவலில் நடக்கக்கூடிய ஒரு வார் டென்ஷன்னால, சரிங்களா. குளோபல் லெவல்னா ஈரான் அண்டு இஸ்ரேலுக்கு நடக்கக்கூடிய இந்த வார் டென்ஷன்னால வந்து மார்க்கெட் கீழே விழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். ஸோ எப்பயுமே மார்க்கெட் கீழே விழுந்த வாட்டி அதுக்குண்டான நியூஸ் தேடுறது அப்படிங்கிறத ஒரு விஷயம் வந்து அதுக்கு அடுத்த கட்டம். அதே போல் மார்க்கெட் ஒரு நல்ல ஸ்ட்ராங் புல்லிஸ் கொடுத்தது அப்படின்னாலுமே இந்த காரணத்துக்காக தான் ஏறினது அப்படிங்கிறது அந்த டேல மட்டும் தான் நம்ம சொல்லிக்க முடியும். ஒரு டிஸ்கஷனாக மட்டும் தான் நம்ம கொண்டு போக முடியும். ஆனால் டெக்னிக்கலாக மார்க்கெட்டை நம்ம அப்ரோச் பண்ணும்போது எந்த ரேஞ்சில் ரிவர்சல் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நான் இந்த டேட்டில் இந்த வீக்கில் எங்கேயுமே நான் மென்ஷன் பண்ணது கிடையாது. மார்க்கெட் வந்து கீழே விழும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நம்மளோட சேனலில் பார்த்தோம் அப்படின்னா வீடியோ போட்டது வந்து லாஸ்ட்டாக ஜூன் 2 வீக்குக்கு வந்து போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஜூன் 2 வீக்னா இதை நான் அப்லோட் பண்ணது வந்து அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4ஆம் தேதி வாக்கில் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது வந்து கொடுத்துருந்தது பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் கிட்டத்தட்ட ஒரு 30 நாளைக்கு மேலே கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஸோ இது வந்து ஃபர்தர் புல்லிஸில் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்காக தான் நம்ம வந்து இந்த ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் நிஃப்டி பொறுத்தவரை இந்த வீடியோ கொடுத்துருந்த டைம் வரைக்குமே நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோனு ஹிட் ஆகலை. நான் அப்பயுமே இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, நிஃப்டி நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஜோனு ஹிட் ஆகலை. ஸோ அந்த ரேஞ்சு தொட்டவாட்டி கீழே விழுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை தான் நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் நிஃப்டி நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, 25,188லேருந்து 233. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து மார்க்கெட் விழும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருந்தது மே மந்தோட ஃபர்ஸ்ட் வீக் அனலைசிஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மே மந்தோட 4th வீக் அனலைசிஸ் வீடியோவில் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே, இப்போ அப்கமிங் டேஸில் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி எந்த ரேஞ்சில் வந்து ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை இன்னைக்கு அதாவது லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் பார்த்தோம் அப்படின்னா 13ஆம் தேதி ஜூன். ஸோ ஒரு நல்ல கேப் டவுனு. ஸோ அங்கேருந்து ஒரு புல் பேக் வந்து கொடுத்துருந்தது. ஒரு ரேலி வந்து மார்க்கெட் காலையில் ஓப்பன் ஆன டைமில் இருந்தே பார்த்தோம் அப்படின்னா ஒரு புல்லிஸ்லேயே கம்ப்ளீட் ஆயிருந்தது. ஸோ மிட் ரேஞ்சில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இன்ட்ராடேல ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு எல்லாமே கிடைச்சிருந்தது. ஸோ அது எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ நிஃப்டி பொறுத்தவரை இந்த இடத்துல வந்து ஒரு ஷார்ட் வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம். பர்ஃபெக்டாக அது எந்த ரேஞ்ச் டார்கெட் போகும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சில் அடுத்த லெவல் சப்போர்ட்டு. ஸோ இங்கேருந்து ஒரு பவுன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இது அரௌண்டு ஒரு 24,740 வரைக்குமே போயிருந்தது. இந்த 94 பாயிண்ட் கீழே விழுந்திருந்தது. அதே 94 பாயிண்ட் வந்து ரெக்கவருமே ஆகிருந்தது. கிஃப்ட் நிஃப்டி பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃப்ளாட் ஓப்பன் இருக்கும் அப்படிங்கிறது தான் மண்டே எக்ஸ்பெக்டேஷன். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு நம்ம ஓவரால் வீக்லி டைம் ஃப்ரேமில் ஒரு சில பாயிண்ட் வந்து நான் மென்ஷன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அது என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். வீக்லி டைம் ஃப்ரேம் நிஃப்டி ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த லைன் எல்லாமே இப்போ நான் வந்து ஹைட் பண்ணிடுறேன் ஒரு கிளாரிட்டிக்காக. ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் அக்டோபர் ஃபர்ஸ்ட் வீக்லேருந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் ஒரு நல்ல ஃபாலு. ஸோ அதுக்கப்புறமேட்டு வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் ஒரு நல்ல அப் வந்து கொடுத்துருந்தது. டிசம்பர் மந்தோட ஹை, சரிங்களா. ஸோ டிசம்பர் ஒரு 3 வாரம் பார்த்தோம் அப்படின்னா இந்த சேம் ரேஞ்சில் கன்சாலிடேஷன். 3rd வீக் வந்து பார்த்தோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து டிசம்பரில் விழ ஆரம்பிச்சது. வீக்லி டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து இந்த ப்ரைஸ் ரேஞ்சு வந்து ஒரு சப்ளை கிரியேட் ஆனது. அரௌண்டு பார்த்தோம் அப்படின்னா 24,750 அப்படிங்கிற ப்ரைஸ் ஏரியா. ஸோ இந்த ரேஞ்சை மார்க்கெட்டு பிரேக் பண்ணிட்டு இந்த ஜோனில் வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸில் வந்து இருந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து ஃபர்தர் ஒரு புல்லிஸ் ரேலி அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணுறது எங்கே அப்படின்னா இந்த வீக்கோட ஹை. ஸோ இந்த வீக்கோட ஹைன்னு பார்த்தோம் அப்படின்னா 25,222. ஸோ 25,230 அப்படிங்கிறது ஒரு ரவுண்ட் வேல்யூவாக ஃபிக்ஸ்டாக மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது 25,250ன்னு கூட எடுத்துக்கோங்க. 25,250க்கு மேலே ஒரு ஸ்ட்ராங்கான வீக்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஃபர்தர் புல்லிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், ஒரு டாப் ரேஞ்ச் மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆல் டைம் ஹையில் வந்து ட்ரேட் போயிட்டு இருக்கு. இந்த ஆல் டைம் ஹையில் கிரியேட் ஆகிருக்கக்கூடிய வீக்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் பிரிண்ட் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டியில் நம்ம என்ன ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் பார்த்துருக்கோமோ
அதே தான் நிஃப்டி ஃபின் நிஃப்டிலையுமே வந்து பிரிண்ட் ஆயிருக்கு. பியரிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து ஃபின் நிஃப்டியில் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ பேக் டு ஒரு மைனர் டைம் ஃப்ரேம்க்கு உண்டான அனலைசஸ் அப்படிங்கிறது பார்த்துடலாம். நிஃப்டி பொறுத்தவரை இமீடியட் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகக்கூடிய ஜோன். ஸோ நமக்கு வந்து இந்த லோ பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த லோ பிரேக் ஆனது அப்படின்னா வியூ வந்து சேஞ்ச் ஆகலாம். ஸோ நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த புல்லிஸ் இந்த ஒரு புல் பேக் வந்து கண்டினியூ ஆனது அப்படின்னா 24,922லேருந்து 24,950 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட்டை பொறுத்தவரை இந்த ரேஞ்ச் டைரெக்டாக மேலே போகும்போது இங்கேருந்து டவுன் வந்து கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்ச் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து நிஃப்டி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ட். இன்கேஸ் அப்கமிங் டேஸில் 24,500 ரேஞ்சை பிரேக் பண்ணது அப்படின்னா, ஸோ நம்ம இது வந்து 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே கன்சிடர் பண்ணிக்கோங்க. 24,500 ரேஞ்சை பிரேக் ஆனது அப்படின்னா நிஃப்டிக்கான ஒரு மைனர் லெவல் சப்போர்ட் அப்படிங்கிறது 24,300 24,295. சரிங்களா? ஸோ ஒரு 10 பாயிண்ட் தான் இந்த ரேஞ்ச் 306லேருந்து 295. சரிங்களா? ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஒரு மைனர் லெவல் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இங்கேருந்து ஒரு புல் பேக், அதாவது ஒரு சின்ன ஒரு அப் மட்டும் கொடுத்துட்டு மார்க்கெட்டு கீழே இறங்கலாம். ஸோ இது வந்து மைனர் லெவல் சப்போர்ட்டு. ஸோ நான் ஸ்ட்ராங்காக எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது. நிஃப்டி பொறுத்தவரை நம்ம வீக்லி டைம் ஃப்ரேமில் 25,250 ரேஞ்சில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டே டைம் ஃப்ரேம் வீக்லி டைம் ஃப்ரேம் கேண்டில் க்ளோஸ் வந்தது அப்படின்னா ஒரு புல்லிஸ் ரேலி வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் டவுன் வந்தது அப்படின்ற பட்சத்தில் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஸ்ட்ராங் சப்போர்ட். சரிங்களா? ஸோ இந்த ரேஞ்சில் இருந்து தான் நிஃப்டி வந்து பவுன்ஸ் இருக்கும். ஸோ அப்படி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பவுன்ஸ் ஏரியா 24,082லேருந்து 24,060 இந்த ப்ரைஸ் ஏரியா வந்து நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். இங்கேருந்து பவுன்ஸ் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. நிஃப்டி பொறுத்தவரை ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து எங்கே அப்படிங்கிறது மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம பியரிஷ் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த ரேஞ்சுக்கு கீழே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுமே நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். மைனர் லெவல் டிமாண்டு, ஸோ ஒரு ஸ்ட்ராங் லெவல் டிமாண்ட் எங்கே. நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஃபின் நிஃப்டி ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிடுறேன். ரீசன் வந்து நான் சொல்கிறேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை எனக்கு வந்து ஒரு வியூ வந்து கிளியராக இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஃபின் நிஃப்டி தான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். நிஃப்டியில் நம்ம சொல்லியிருந்தது போலவே ஃபின் நிஃப்டிக்குமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ட் ஜோன் இருக்குது. ஸோ அந்த ரெசிஸ்டன்ட் ஜோன் வந்து இமீடியட்டாக நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது 26,688லேருந்து 26,724. ஸோ இது வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட் ஜோனாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த ரேஞ்ச் டச் பண்ணிட்டு கீழே வரலாம். அதாவது மண்டே மார்க்கெட்டு அல்லது அப்கமிங் டேஸ் ஜூன் மந்தோட 3rd வீக்கு ஒரு புல்லிஸ் நடந்தது அப்படின்னா எந்த ரேஞ்சில் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு கீழே வரும் அப்படிங்கிற ஜோன் வந்து நான் மார்க் பண்ணுறேன். 26,190க்கு கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகும்போது நமக்கான ஒரு ஸ்ட்ராங் லெவல் டிமாண்ட்னு பார்த்தோம் அப்படின்னா 25,637, 25,600, 598 இருக்கு. 600ன்னு ரவுண்ட் நம்பர் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ஸ்ட்ராங் டிமாண்ட் ஜோனாக இருக்கும். ஸோ இந்த ரேஞ்ச் வரும்போது நம்ம ஒரு புல்லிஸ் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டி இப்போ ஃபைனலாக பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி அண்ட் ஃபின் நிஃப்டி எனக்கு கிளியரான வியூ இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை அந்த டிமாண்ட் ஜோன் இங்கே இருக்கக்கூடிய டிமாண்ட் ஜோன் வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் பிலீவ் பண்ணுறேன். பட் ஆனால் இதுக்கு கீழே வந்து எனக்கான வியூ இல்லை. சரிங்களா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான். ஏன்னா நிஃப்டி ஃபின் நிஃப்டியை பொறுத்தவரை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் எக்ஸ்டெண்டாகவே இருக்குது. டவுன் சைடில் ஒரு சப்போர்ட் ரேஞ்ச் இருக்குது. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இமீடியட்டாக சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டாவது மென்ஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பேங்க் நிஃப்டி பொறுத்தவரை ஒரு புல்லிஸ் கண்டினியூ ஆனது அப்படின்னா 56,250லேருந்து 56,320 இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கான ரெசிஸ்டன்ட். ஸோ மார்க்கெட்டு இந்த புல்லிஸ் கண்டினியூ ஆகும்போது இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் டச் ஆகிட்டு இங்கேருந்து டவுன் வந்து கொடுக்கலாம். ஸோ இன்கேஸ் மார்க்கெட் வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பன் கொடுத்துட்டு சஸ்டெயின் ஆகிட்ட இல்லை இன் ஃபியூச்சர் அப்படியே கீழே வருது டவுன் வந்தது அப்படின்னா நம்மளை பொறுத்தவரை 54,970லேருந்து 54,840 இந்த ப்ரைஸ் ரேஞ்சு டச் ஆகிட்டு பவுன்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த ரெசிஸ்டன்ட் எனக்கான வியூவில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த சப்போர்ட் மட்டும் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு நம்ம என்ட்ரி போகிறது பெட்டராக இருக்கும். சரிங்களா? ஸோ கன்ஃபர்மேஷன் கேண்டில் எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 4th வீக்குக்கான அனலைசஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ மட்டும் பார்த்துருங்க. ஸோ நம்மளோட டிமாண்ட் ஜோனில் எது மாதிரியான கன்ஃபர்மேஷன் கேண்டில் வந்தது அப்படின்னா நம்ம என்ட்ரி போகலாம் அப்படிங்கிற பாயிண்ட் எல்லாமே அந்த வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். நம்ம டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸ்விங் ட்ரேடிங் தமிழ் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ட்ராடேல இண்டெக்ஸ் எதாவது ப்ளே பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் இந்த சேனலில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சேமேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா
கண்டிப்பா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகே. தேங்க் யூ. பை.